ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு காம்பனண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காம்பனண்ட்டில் ப்ராப்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு புது காம்பனண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த புது ஃபைலோட நேம் nice.js அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸ் காம்பனண்ட்டை எழுத போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா react.componentல எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கிளாஸ் ஒரு ரியாக்ட் காம்பனண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ரியாக்ட் அப்படின்றத நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா ரெண்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு JSX, அதாவது இந்த HTML ஃபார்மேட்டில் இருக்கிற ஜாவாஸ்கிரிப்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இந்த காம்பனண்ட்டை நாம் app.jsல ரெண்டர் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு app.jsல இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். // அப்படிங்கிறது கரண்ட் ஃபோல்டர், அதாவது app.js இருக்கிற இந்த கரண்ட் ஃபோல்டர்லேயே nice.js அப்படின்ற இந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த JS அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இது இங்கே நம்ம ஆட் பண்ணலை. இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வெப்பேக் ஹேண்டில் பண்ணிக்கும். இப்போது இந்த டைட்டிலுக்கு பதிலாக டைரெக்டாக நான் இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு இங்கே ரெண்டர் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் HTMLல ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இதில் டைட்டில் = ஹலோ அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை ஹோவர் பண்ணும்போது இங்கே பாப்அப் சின்னதாக வருது ஹலோ அப்படின்னு. ஸோ இது இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி வரும். இதே மாதிரி தான் ஒரு காம்பனண்ட்டுக்கு ஆட்ரிபியூட்டுக்கு பதிலாக ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நேம் அப்படின்னு ஒரு ப்ராப் கொடுக்குறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டுக்கு இந்த ஆப் காம்பனண்ட்லேருந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பாஸ் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இதுக்குள்ளேருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நைஸ் அப்படின்ற இந்த காம்பனண்ட்குள்ளே அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி நாம் ப்ராப்ஸை அக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிறது இந்த கிளாஸுக்கு எப்படி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இந்த react.component அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக this.props அப்படின்ற ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த காம்பனண்ட்குள்ளே இருக்கிறது. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த நைஸ் கிளாஸோட பேரண்ட் கிளாஸான ரியாக்ட் காம்பனண்ட்குள்ளேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி ஸ்டேட் அப்படின்ற இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு லேட்டராக பார்ப்போம். இப்போது இந்த ப்ராப்ஸில் என்னென்ன வருது அப்படின்றத கன்சோலில் பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே பாஸ் பண்ண இந்த HTML ஆட்ரிபியூட் இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. இப்போது டைட்டில் அப்படிங்கிற இன்னொரு ப்ராப்பை பாஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. இதில் நேம் டைட்டில் அப்படின்ற 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கு. நம்ம இங்கே கொடுத்த ப்ராப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஸோ இதனால் என்ன பண்ண முடியும்னா நம்ம பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை பாஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளை நான் இங்கே பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நேம் அப்படின்னு டேரெக்டாக வந்திருக்கு. UIGEMS வர வேண்டிய இடத்துல நேம் அப்படின்னு வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம பாஸ் பண்ணுறோம்.
இதுக்கு பதிலாக இந்த வேரியபிள் நேமை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராக்கெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா React.js வந்து இந்த கோடை ரீட் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே ஜாவாஸ்கிரிப்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம எழுத முடியும். இந்த ஜாவாஸ்கிரிப்டில் நேம் அப்படின்றது ஒரு வேரியபிள் நேமை இப்போது மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால தான் இப்போது UIGEMS அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த நேம் கூட இன்னொரு ஸ்ட்ரிங்கை நான் அப்பெண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு வேலிட் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால் இது வேலிடேட் ஆகி இதோட ரிசல்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பாஸ் ஆகுது. ஸோ இதை தான் ப்ராப் அப்படின்னு சொல்லுவோம்.